கர்ப்பமான சிந்து சமவெளி நாயகி வாழ்த்து மழை பொழிந்த ரசிகர்கள். சிந்து சமவெளி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகியவர் அமலா பால். பின்னர் இவர் நடிப்பில் வெளியாகிய மைனா படம் மாபெரும் ஹிட் அடித்து முன்னணி நடிகையாக சினிமாவில் உருவாகினார். இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து தமிழ் மற்றும் மலையாளம் என இரண்டிலும் மாறி மாறி படம் நடிக்க தொடங்கினார். இந்த திரைப்படங்களை தொடர்ந்து இவர் நடித்த வேட்டை, தெய்வ திருமகள் திரைப்படத்தில் குடும்ப பாங்கான வேடத்தில் நடித்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றார். பின்னர் தளபதி விஜய்க்கு ஜோடியாக தலைவா படத்தில் நடித்தார். இந்த படமும் இவருக்கு நல்ல வரவேற்பினை பெற்றுக் கொடுத்தது. இந்த படத்தில் இயக்குனர் AL விஜயுடன் ஏற்பட்ட பழக்கம் நாளடைவில் காதலாக மாறி இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். பின்னர் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் விவாகரத்து பெற்று பிரிந்தனர். இதிலிருந்து மீண்டு வந்த அமலா பால் தற்போது தொடர்ந்து பல படங்களில் நடித்து வந்தார். இந்நிலையில் அமலா பால் தனது நண்பர் ஜெகத் தேசாயுடன் பிறந்த நாளை கொண்டாடினார். அப்போது எதிர்பாராத விதமாக அவரது நண்பர் ஜெகத் தேசாய் அமலா பாலுக்கு தனது காதலை சொல்லி லிப்லாக் முத்தம் கொடுத்து காதலை உறுதிப்படுத்தினார். பின்னர் நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் முன்னிலையில் இவர்களது திருமணம் கேரளாவில் நடைபெற்றது. இந்த புகைப்படங்களை ஜெகத் தேசாய் தன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்த நிலையில் ரசிகர்கள் வாழ்த்து மழை பொழிந்தனர். இந்த நிலையில் தற்போது தான் கர்ப்பமாக இருப்பதாக அமலா பால் அதிகாரப்பூர்வமாக புகைப்படங்களை வெளியிட்டு உறுதிப்படுத்தியிருக்கிறார். இவரது புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் தம்பதிக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். ஐயா, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை, நரேந்திர மோடி அவரை பொறுத்தவரை நம்முடைய தலைவன் என்கின்ற வார்த்தை இல்லை, சேவகன் என்கின்ற வார்த்தை மட்டும்தான் இருக்கு. பிரதமர் அவர்களே தன்னை பிரதம சேவகன் என்று சொல்லுகின்றார். நாட்டினுடைய முதன்மை சேவகம் செய்யக்கூடிய மனிதன் நரேந்திர மோடி என்று சொல்லுகின்றார். நமக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலில் நமக்கு சேவகம் செய்யக்கூடிய ஒரு எம்பியை நாம் பெற வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எம்பி நமக்கு கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியில் இருந்து கிடைக்க வேண்டும். அதை நீங்கள் பெரிய மனதோடு முடிவு செய்து, எனக்கு தெரியும் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பிஜேபி கட்சி இல்லைங்க, நிறைய பேர் மாற்று கட்சியிலிருந்து வந்திருக்கிறீங்க. இல்லாட்டி நாங்க நடந்தே வந்திருப்போமே. இந்த வண்டியிலேயே வந்தனா அவ்வளவு பேர் வந்து நிக்கிறீங்க, நடந்து போறதுக்கு விட மாட்டீங்க. நாங்கள் 100 மீட்டர் நடந்து பார்த்தோம், கையெல்லாம் பிடிச்செல்லாம் இழுத்துட்டு போயிட்டீங்க ஒரு பக்கம். இதுக்கு மேல நடக்க முடியாது, செக்யூரிட்டி எல்லாம் அண்ணன் இதுக்கு மேல நம்ம போக முடியாது, ரிஸ்க், தயவு செஞ்சு வண்டியிலேயே போயிடலாம். மக்கள் அதிகமா இருக்கிறாங்க. ஏன்னா ஓரத்தில் இருக்கிற மக்கள் நம்ம பார்க்க முடியாது, வண்டியில போனா எல்லாத்தையும் பார்க்கலாங்க ஐயா, வண்டியில வரும். அதை பார்க்கும் பொழுது தெரியும், நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியை சேராதவர்கள், சாராதவர்கள், நடுநிலை வாக்காளர்கள், யாருக்கு இந்த முறை நாம் வாக்களிக்க வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஆனா நான் மாற்று கட்சியில் இருந்தாலும் மோடி ஐயாவை பிடிக்கும். 2024 மோடி ஐயாவுக்கான தேர்தல் என்பதை நான் உணர்ந்திருக்கின்றேன். அதற்காக இந்த யாத்திரையில பார்க்க வந்திருக்கேன். சகோதர சகோதரிகள் நின்று கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய கண்ணை பார்த்தாவே நான் சொல்லிடுவேங்க ஐயா, நான் கரைவேட்டி பார்க்கணும்னு அவசியம் இல்லைங்க ஐயா, கண்ணை பார்த்தாவே சொல்லிடுவேன். அதனால உங்ககிட்ட நான் வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், 2024 நம்முடைய இந்தியாவுடைய வளர்ச்சிக்கான தேர்தல். இந்தியா அடுத்த கட்டம் ஒரு வல்லரசாக மாறுவதற்கான தேர்தல். இத்தனை காலமாக நாம் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை இந்தி கூட்டணி என்கின்ற சுயநலவாதிகள் கூடாரம் வந்து அந்த கூட்டை கலைக்க கூடாது என்பதற்கான தேர்தல்.